ஜூப்பியை பற்றி பேச போகிறோம். அதனால தான் உங்கள் வேலை ஜூப்பிகிட்டு இருந்தேன். இந்த ஜூப்பியை பற்றி எனக்கு பேசணும்னு கொஞ்சம் இந்த வாரமே வந்து மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்துச்சு. எதனால் நம்ம ஜூப்பியை பற்றி பேசணும்? ஜூப்பி நான் இது நாள் வரைக்கும் நான் ஜூப்பியில் இந்த அளவுக்கு பார்த்தது கிடையாது. ஆடை அதிகமாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது தமிழில் ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணுற, அதிகமாக ஷார்ட்ஸ் வைரலாக கிரியேட் பண்ணுற கிரியேட்டரை வச்சு ஆடை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் கேட்டிங்கன்னா இதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஜூப்பி அதில் ப்ரொமோட் பண்ணது எல்லார்கிட்டையுமே ஒட்டுமொத்தமாக ப்ரொமோட் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ₹1 இன்வெஸ்ட் பண்ணால் கேட்டுங்க, ₹1 இன்வெஸ்ட் பண்ணால் நீங்கள் வந்து ஐஃபோனே வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு யூடியூபர் ப்ரொமோட் பண்ணியிருப்பார். ஐஃபோனே வாங்கலாம். எப்படி அவர் போய் ஒரு கடையில் போய் ஃபோன் கேட்குறாரு, ஐஃபோனு இதெல்லாம் விலை அதிகமேடா, எப்போ நீ வாங்க போகிற, ஐஃபோன்லாம் வாங்க முடியாது அப்படின்னு அந்த கடைக்காரர் சொல்கிறாரு. நான் இப்போ ₹1 பெட் கட்டி ஜூபி விளாண்டுக்கிட்டு இருக்கேன். அந்த ஜூபி விளாண்டதுனால எனக்கு எக்கச்சக்கமாக பணம் கிடச்சிருக்கு, அதனால நான் ஐஃபோன் வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே போல் பல யூடியூபர்ஸ் வந்து இன்னும் 2 பேர் இருப்பாங்க, அண்ணன் தம்பி. அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் பெட்டியாக வாங்கிட்டு போகிறாங்க இந்த ஜூபி விளாண்டு ₹1 பெட் கட்டி. இதோட உண்மை என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எனக்கு பேக்ரவுண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த வீடியோ. நான் விளாண்ட வீடியோ ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்ல வரல. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அத்தனையுமே நான் உங்களுக்கு இங்கே காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த வீடியோ ஒன்றா ப்ளே பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வீடியோ எதுன்னு கேட்டிங்கன்னா, ஜூபின்னொடனே நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணுவோம். நானும் அப்படி தான் ஜூபி ஒரு ஆப்பு ப்ளே ஸ்டோரில் போய் இருக்கான்னு பார்த்தா இருந்துச்சு. டவுன்லோட் பண்ணோடனே சைன்அப் கேட்குது. சைன்அப்புக்கு நம்ம நம்பர் கேட்குது. நம்மள்ட்ட உள்ள நம்பரை கொடுத்து சைன்அப் பண்ணிக்கலாம். சைன்அப் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு அக்கௌண்ட்லாம் கிரியேட் பண்ண சொல்ல நம்பர் கேட்குது. சைன்அப் பண்ண நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடுது. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிட்டு அது என்னன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, லேர்ன் டு ஸ்டார்ட் பிளேயிங் ஹையஸ்ட் ஸ்கோர் வின்னிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லேர்ன் டு பிளே ஸ்டார்ட் வின்னிங் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அண்டர் 10 minutes டோர்னமெண்ட் தான் சொல்லியிருக்காங்க. 1 பாக்ஸ் மூடு 1.8ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை நான் போக விளக்கம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கிங்க. இந்த ஜூபியை வந்து என்ட்ரு பண்ணோடனே ஓடிபி நம்பர் கேட்கும். அந்த ஓடிபி நம்பர் கேட்டோடனே அந்த ஓடிபி நம்பரை போட்ட உடனே நம்ம என்ட்ரு பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போவோம். அடுத்த கட்டத்துக்கு போனோடனே என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து ஃப்ரீன்னு சொல்லி ஒரு ஜாயின் பண்ண சொல்லுவோம். இது நான் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணதில் ஃப்ரீன்னு சொல்லி ஜாயின் பண்ணோடனே ஒரு 12 செகண்ட் ஓடும். 12 செகண்ட் ஓடனே இந்த கேம் இஸ் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி ஓடும். இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணோடனே ஓட ஆரம்பிச்சோன்னே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, 12 செகண்டுக்கு அப்புறம் அந்த உள்ள போய் ஒரு 10 செகண்ட் ஓடும். எல்லாமே ஓடுனதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கேம் ஸ்டார்ட் ஆகும். கேம் ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்தில் ஆப்போனண்ட் ஒருத்தர் இருப்பார். ஆப்போனண்ட்டை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவரும் தமிழ்நாடுன்னு சொல்லி ப்ரமோட் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆளே வித்தியாசமாக இருப்பார். பேரும் என்னமோ வித்தியாசமாக தான் இருக்கும். 5 minutes கேம் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடுன்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணுவாங்க. நம்மளும் வந்து அவர் கூட விளையாடணும். நம்மளும் ஒரு பெட் கட்டி இருப்போம், அவரும் பெட் கட்டி இருப்பார். எல்லாமே வந்து ஃப்ரீ என்ட்ரியில் தான் நம்ம பெட் கட்டி விளாட்றோம். அதனால எந்தவித பிரச்சனையும் இல்லை. நம்ம வந்து விளையாண்டதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு டைஸ் கொடுப்பாங்க, அவங்களுக்கு ஒரு டைஸ் கொடுப்பாங்க. 3 தடவை ஸ்கிப் பண்ணிவிட்டு அவுட்டுன்னு சொல்லிடுவாங்க. எந்தவித மூவ்மெண்ட்டும் பண்ணாமல் டைஸ் உருட்டாமல் அப்படியே வச்சுருந்தோம்னா ஸ்கிப் பண்ணிட்டோம்னா அவுட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிப் பண்ணி பார்ப்போம் என்ன செஞ்சோன்னு. அப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் மூவ்மெண்ட் பண்ணேன். அப்படியே ஒவ்வொரு பாக்ஸுக்கு நவுற மாதிரி எனக்கு ஸ்கோர் கிடச்சிச்சு. நம்ம ஸ்கோர் கிடைக்க அவரும் கொஞ்சம் நேரம் கழிச்சு விளையாண்டார். ஃபஸ்ட்டு வாட்டி ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவரும் விளையாட ஆரம்பித்தார். விளையாண்டதுக்கப்புறம் இதில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃபினிஷிங் போயிடும். ஃபினிஷில் வந்து அவர் ஃபினிஷிங் முடிக்கிறதுக்காட்டிலுமே அவர் வந்து 3 தடவை ஸ்கிப் அவுட் ஆகி அவர் வந்து தோத்துட்டார். ஸ்கிப் அவுட் ஆனதுனால அவர் அவுட் ஆகி இந்த கேம் விட்டு வெளில தள்ளப்பட்டுட்டார். அதனால அவர் அந்த கேமில் கிடையாது. கேமில் அவர் ஆட்டோமேட்டிக்காக அந்த கேமில் கிடையாதுன்றதுனால நம்ம வந்து இந்த கேமில் வின் பண்ணிட்டோம். வின் பண்ணதுக்கப்புறம் என்ன நினச்சிக்கிட்டீங்க, நம்ம வந்து ₹2 ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோ டு லாபின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து ₹2 அமௌண்ட் கிடச்சிருக்கு. அதை வந்து நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க எக்கச்சக்கமான ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இடையில ஜூபியோட இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, அதை பற்றி அடுத்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வித்ட்ரா பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வித்ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வித்ட்ரா பண்ணுங்கள். இந்த அமௌண்ட் ஏறுதா இல்லைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் வித்ட்ரா பண்ணேன், எனக்கு ₹2 கிடச்சிதுனால ₹2 கொடுத்து வித்ட்ரா பண்ணுறதுக்காக யூபிஐ ஐடி போட சொன்னாங்க. நான் யூபிஐ ஐடி போடுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன கேட்டாங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட் யூபிஐடி கேட்டாங்க. நான் யூபிஐடியை ப்ரிஃபர் பண்ணி யூபிஐடியை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சக்ஸஸ் வித்ட்ராவல் 24 மணி நேரத்தில் 48 மணி நேரங்களுக்குள்ளே ஏறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து என்னோட பேங்க்கில் பார்த்தா அடுத்த செகண்டே அந்த வித்ட்ரா ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஃப்ரீ என்ட்ரியில் போய் விளையாடலான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஃப்ரீ என்ட்ரியை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் விளையாட முடியல. அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ளே பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அடுத்ததாக ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்கிறாங்க. இதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜூபியோட அஃபிஷியலோட வெப்சைட்லேருந்து ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்கிறாங்க. அந்த ஆப்பை டவுன்லோடுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்றது தெரிஞ்சுக்கலாம்.
அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களே சொல்லிடுறாங்க இந்த மாதிரி வார்னிங்லாம் கேட்கும். ஆனால் இது வார்னிங்லாம் வந்து எல்லா ஆப்புக்கும் கேட்கும், நீங்கள் அதை பார்த்து பயப்பட வேண்டாம், இது நம்பிக்கையானது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு டவுன்லோட் பண்ணுறாங்க. நானும் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஆப்பை வந்து நான் ப்ளே பண்ணி பார்த்தேன். இந்த ஆப் ப்ளே பண்ணி பார்க்கக்குள்ள எப்படி இருக்குன்றதுக்காக நான் ப்ளே பண்ணி பார்த்தேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆப் உள்ளே வந்த உடனே என்ன நம்மளுக்கு செய்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன நடந்துச்சுன்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆப் உள்ள நம்ம வந்த உடனே நம்மளுக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் கேட்குறாங்க. நான் இங்கிலீஷ் தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அதே போல் சைன் அப் கேட்குறாங்க. நான் அதை என்ன நம்பர் கொடுத்தனோ அதே நம்பர் தான் இங்கேயும் கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து ப்ளே ஃபார் ஃப்ரீன்னு கொடுக்குறாங்க. ஆனால் வந்து ஃப்ரீ கிடையாது, நம்மளுக்கு கொடுக்குற 10 ரூபா ஒன்று கொடுக்குறாங்க. ஜாயின் பண்ணோன்னே அந்த 10 ரூபாயை வச்சு நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ப்ளே பண்ணோன்னே ஸ்டார்டிங்லேயே 5 ரூபா கேம் தான் விளையாட சொல்கிறாங்க, 5 ரூபா ஜெயிக்கிற மாதிரி. அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 250 கட்டணும், அந்த ஆள் நம்மளோட ஆப்பனண்ட் ஒரு 250 கட்டணும். 250 கட்டணும்னா 5 ரூபா டோர்னமெண்ட் நடக்குது. இந்த 5 ரூபா டோர்னமெண்ட்டில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்க கெட்டினது போக ஒரு 3 ரூபா கிட்ட வந்து கிடைக்கும்ன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இது 8 நிமிஷம் கேமாக போயிடுச்சு. 8 நிமிஷம் கேமாக இருக்கிறதுனால இதை நான் ப்ளே பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் அவரையும் தமிழ்நாடு தான் சொன்னாங்க. அவர் வந்து யாருன்னு தெரியல, ஆனால் நம்ம பேசலாம் முடியாது, நம்ம நம்பர் மட்டும் அங்கே மறைச்சி வச்சுருப்பாங்க, நான் பேர்லாம் வைக்காதனால. அவரும் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தார். 5.1 ருபீஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்மளும் இதில் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். அவரும் நம்மளுக்கு டஃபஸ்ட்டு கொடுத்து விளையாண்டுக்கிட்டு இருந்தார். இதில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வின் பண்ணிட்டோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேம் வந்து ஃபுல்லாகவே விளையாண்டோம், 8 நிமிஷம் விளையாண்டோம். 8 நிமிஷம் நம்ம விளையாண்டு வின் பண்ணிட்டோம். 8 நிமிஷம் விளையாண்டு வின் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் அதே போல் ப்ரொசீஜர் கொடுத்து நம்ம வந்து பேங்க்குக்கு வித்ட்ராவல் பண்ணிக்கிட்டோம். பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி, நம்ம வித்ட்ராவல் பண்ணலை. பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு, அதையும் நாங்கள் காமிக்கிறோம். வித்ட்ராவல் பண்ணலை. நம்மளுக்கு வந்து மொத்தமாக வந்து ஒரு 12 ரூபா கிடச்சிச்சு, நீங்கள் 5 ரூபா வரைக்கும் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து எந்த அங்கே கொடுத்த யூபிஐ ஐடி இங்கேயே கொடுத்து நம்ம வந்து வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்தோம். பண்ணலை. நம்ம இன்னொரு கேம் விளையாடுவோம்னு சொல்லி நம்ம விளையாண்டோம். ஆசையை தூண்டுறாங்க, நம்மளோட கேம் விளையாட்டு ஆசையை தூண்டுறாங்க. தூண்டி நம்மளை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா விளையாட சொல்கிறாங்க. விளையாட சொல்லும்போது நம்ம 3ஆவதாக நம்ம ஒரு கேம் விளையாண்டோம். இதுலேயும் வந்து நம்ம 5.1 ரூபா என்ட்ரி ஃபீஸில் விளையாண்டோம். என்ட்ரி ஃபீஸ் 3 ரூபா. இதுலேயும் நம்ம கேம் விளையாடும் போது நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இந்த கேம் வந்து ஈஸியாக நம்ம நினச்ச மாதிரி இல்லை. இந்த கேம் வந்து அதே ரூல்ஸ் தான் ஃபில் பண்ணுறாங்க. இந்த கேம் வந்து ஆப்பனண்ட் வந்து கடைசி கட்டத்தில் வந்து நம்மளை தோக்கடிச்சிட்டாரு. நம்மளை தோக்கடிச்சதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்மள்கிட்ட அமௌண்ட் குறைஞ்சி 3 ரூபா பெட் கட்டணும், அந்த 3 ரூபா அமௌண்ட்டு போயிடுச்சு. கிட்டத்தட்ட நம்ம 9 ரூபா இருக்குது, அந்த 9 ரூபாயை வச்சு விளாட்லாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் எந்த வித அமௌண்ட்டும் போடல, ஆனால் வந்து எனக்கு 2 ரூபா கிடச்சிச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோரில் உள்ள ஆப்பில் ஃப்ரீ என்ட்ரி மூலமாக விளையாண்டதுனால எனக்கு 2 ரூபா கிடச்சிச்சு. எனக்கு 2 ரூபா லாபம். நான் அதோட முடிச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் மறுநாள் போய் அந்த ஜூபியோட ஆப்பில் வந்து ஃப்ரீ என்ட்ரி இருந்துச்சுன்னா, ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ண ஆப்பில் ஃப்ரீ என்ட்ரி இருந்துச்சுன்னா ஃப்ரீ என்ட்ரி விளையாடி 2 ரூபா சம்பாரிச்சுப்பேன். இப்படியே எனக்கு சம்பாதிக்கும் போது ஒரு மாதத்தில் வந்து ஒரு 30 தடவை நான் ஜெயிக்கிறேன்னு வச்சுக்கலாம். 30 தடவை அக்யூரேட்டாக ஜெயிக்க முடியாது, ஒரு 10 தடவை ஜெயிச்சாலும் எனக்கு சும்மா இருந்ததுக்கு ஒரு 20 ரூபா கிடைக்கும். சும்மா இருக்கிறதுக்கு உனக்கு 20 ரூபா கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஆப்பை மட்டும் ப்ரொமோட் பண்ணாமல், ரெண்டாவது அவங்க ப்ளே ஸ்டோரில் உள்ள ஆப்பை தாண்டி அவங்க வந்து வெப்சைட்டில் உள்ள இன்னொரு ஆப்பை ப்ரொமோட் பண்ணுறாங்க. இங்கே தான் நடக்குது, இங்கே வந்து கேம் விளையாடணும். நம்ம காசெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம 1 ரூபா கட்டி விளையாடுற மாதிரி இருக்குது. 1 ரூபா கட்டி விளையாட்டோம்னா 1.7 ரூபா ப்ரைஸ் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. 5 ரூபா கட்டினோம்னா 8.5 ரூபா கிடைக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படியே வந்து எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து இதில் வந்து ஒர்க்கர்ஸ்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான ருபீஸை வந்து கெட்டி ஏமாந்துருக்குறாங்க. 9,000 10,000 அப்படின்ற மாதிரி ஒரே நேரத்தில் ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தா 9,000 கட்டி விளையாண்டுருக்காங்க. கடைசி கட்டத்தில் வந்து 9,000 அவரால் ஜெயிக்க முடியல. இதில் வந்து என்ன மாதிரியான ஸ்கேம் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, யூபியில் ஜெயிக்கலாம், ஆனால் 1 ரூபா கட்டி ஐஃபோன்லாம் வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாங்கலாம் முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு கேம் விளையாண்டாலே கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்ச சின்ன கேமாக இருந்தாலே 5 நிமிஷம் ஆகிடுது. 5 நிமிஷம் விளையாண்டாலே ஒரு கேமை வந்து 24 ஹவர்ஸ் விளையாண்டோம்னாலும் விடாமல் வேறு எந்த வேலையும் செய்யாமல் நம்ம உயிரை கொடுத்து விளையாண்டோம்னா ஒரு கேம் விளையாட 5 நிமிஷம். அதில் வந்து 1 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 10லேருந்து 11 கேம் விளையாடலாம். ஏன்னா வித்ட்ராவல் இதெல்லாம் போக 11 கேம் விளையாடலாம். 11 கேம் விளையாண்டாலும் நம்மளுக்கு 1 ரூபா கட்டி விளையாடும் போது ஒரு 1.7 ரூபா கிடைக்கும். 11 கேம்ன்றதுனால நம்மளுக்கு 18.7 ரூபா கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஒரு நாளைக்கு 18 ரூபானா நம்ம 1 ரூபா கட்டி விளையாடும் போது 18 ரூபா 19 ரூபான்னு வச்சுப்போம். ஒரு நாளைக்கு நம்ம ஒரு நாளைக்கு 1 ஹவர் மேக்ஸிமம் விளையாண்டா 19 ரூபா. அதுவே வந்து ஒரு மாதத்துக்கு விளையாண்டா 19 × 30 அதை கணக்கு பண்ணோம்னு வச்சுங்கன்னா 10 நாளைக்கு 190 ரூபா. அதுவே வந்து 20 நாளைக்கு 380 ரூபா.
30 நாளைக்கு வந்து 380 ஒரு 190 வந்து நம்ம கணக்கு பண்ணிப்போம். 380 480 580 அப்படி கணக்கு பண்ணால் ரூ. 570 ஒரு மாதத்துக்கு சம்பாதிக்கலாம். ஆனால் ரூ. 1 கிட்டேயே நான் வந்து ஐஃபோன்லாம் வாங்கினேன்ற கதை விட்டிங்கன்னா அந்த இடத்துல தான் நீங்கள் செய்கிறது தப்பு. யூபியில் சம்பாதிக்கலாம், ஆனால் வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டை நம்ம சம்பாதிக்கலாம். ஆனால் வந்து அதில் லாஸும் ஏற்படும். இது வந்து ஸ்கில்லாம் கிடையாது, இது வந்து ஃபுல்லாக வந்து ஒரு லக்கு தான். நம்ம டயஸை உருட்டுறதுனால சில சமயத்தில் வந்து நம்மளுக்கு வந்து நெட்வொர்க் எரராக இருந்தாலும் நமக்கு அந்த பணம் போயிடும். அதையும் நீங்கள் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன டயஸை உருட்டுறதுனால நம்மளுக்கு வந்து கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃப்ரீ என்ட்ரி மூலமாக போகிறதுனால நம்மளுக்கு சில சமயம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம பணம் போட்டு பண்ணோம்னு வச்சுக்கலாம், மொத்தமாக நக்கிட்டு போயிடும். ஏத்தாப்பில் விளையாடுறது வந்து ரம்மியில் மாதிரி தான். ஏத்தாப்பில் விளையாடுறது ஒரு ரியல் டைப் பிளேயர்னு நினைப்பீங்க, ரியல் டைப் பிளேயராக இருக்க மாட்டா. ஒரே சமயத்தில் சில நேரத்தில் ஜூபியே விளையாடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஜூபியை விளையாண்டு நம்ம அடுத்து என்ன போடணும் அப்படின்றத முடிவு பண்ணுறதுக்கு ஜூபியே வாய்ப்பு இருக்குது. அதனால அப்படி விளையாடும் போது யார் ரியல் டைம் பிளேயர், ரியல் பிளேயர் நம்மள மாதிரி ஒருத்தன் விளையாடுறமா நீங்கள் நினைப்பீங்க. நம்மள மாதிரி ஒருத்தன் விளையாட போகிறது அங்கே கிடையாதுன்றத 90% என்னோட கருத்து. ஆனால் ஜூபி என்னதான் சொன்னாலும் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா எப்படி ரம்மி பிளே பண்ணுவோமோ அதே போல தான் இந்த மாடல் இருக்கு. அதனால நம்ம பெரிய அமௌண்ட் கெட்டும் போது நம்ம 30,000 ஜெயிச்சிடலாம் 8 நிமிஷம்னு சொல்லி ஒரு யூடியூபர் கெட்டியிருக்காரு. அந்த வீடியோவும் பார்த்தா அவருக்கு நக்கிட்டு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஆனால் வந்து நம்ம டயஸ் உருட்டும் போது சில நேரத்தில் வந்து அவர் வந்து காமிச்சிருந்தாரு, கிளிச் ஆகுது. நம்ம அதிக அமௌண்ட்டை ஜெயிக்க போகிற நேரத்தில் கிளிச் ஆகுது, நம்மளால் ப்ளே பண்ண முடியல அப்படின்றது தான். இந்த மாதிரி சமயத்துலையும் நம்மளுக்கு ஏமாற்றமாக ஏற்படும். ஆனால் வந்து ரூ. 1 கிட்டி சூப்பில் இவ்வளோ சம்பாரிச்சு சொன்னால் எவனாவது சொன்னால் அவனை கண்டிப்பாக பிடிச்சி கண்ணாப்பண்ணம் திட்டுக, முடிஞ்ச கையில் கிடச்சா அடிச்சிருங்கன்னு சொல்லுவான். ஏன்னா ஜூபியில் ரூ. 1 கிட்டி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம், ஐஃபோன் வாங்கலாம், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம், எக்கச்சக்கமான பொருட்கள் வாங்கலாம் அப்படின்னு சொன்னால் சொல்கிறவன் முட்டா பையன். அவன்கிட்ட ப்ரூஃபை கேளுங்க, நீ விளையாண்டு ஜெயிச்சதுக்கான ப்ரூஃபை காமி அப்படின்னு கேளுங்க, அவன் பயந்து ஓடிடுவான். சும்மா பெய்டு ப்ரொமோஷன் வாங்கிட்டு பணத்தை வாங்கிட்டு ப்ரொமோட் பண்ணால் இந்த மாதிரி நான் கேள்வி கேட்பேன். நல்ல விஷயத்தை ப்ரொமோட் பண்ணுங்க, நான் அதை தப்பே சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி ஃபேக்கான விஷயத்தை, ஃபேக்கான கேமை வந்து ப்ரொமோட் பண்ணாதீங்க, ஃபேக்கான இன்ஃபர்மேஷனை பரப்பாதீங்க. கேம் என்னமோ வந்து ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் போட்டால் விளையாடலாம் அப்படின்றது தான். கேமால் சம்பாதிக்க முடியும். ஏதோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 ரூபா 10 ரூபா சம்பாதிக்கலாம்னு சொன்னால் சரி, நான் ஏற்றுப்பேன். அதுக்கே வந்து நம்ம எவ்வளோ விளையாடணும் அப்படின்றது தான், நம்ம எவ்வளோ நேரம் நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணி விளையாடணும் அப்படின்றது தான். அது வந்து நம்மளுக்கு சில லக்கு சான்ஸில் ஜெயிச்சதான் உண்டு. அதை தவிர்த்து நான் இவ்வளோ சம்பாரிச்சேன்னா முதல்ல உன்னோட ட்ரான்ஸ்ஃபரோட ஸ்க்ரீன்ஷாட்டை காமி, நான் இவ்வளோ ஜெயிச்சுன்னு சொல்கிறேன், நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது ஸ்க்ரீன்ஷாட்டை காமி அப்படின்றது எங்களுக்கு கேள்வி. அதனால் இங்கே வந்து ஃபேக்காக தான் சொல்லியிருப்பாங்க. அதனால் ஃபேக் கடைக்கு நம்பாதீங்க. இவ்வளோ ஜெயிச்சா அவ்வளோ ஜெயிச்சா ஐஃபோன் வாங்கினா அது வாங்கினன்றது சும்மா ஒரு பணத்தை வாங்கிட்டு என்ன சொல்ல முடியுமோ சொல்லிக்கிட்டு இருப்பான். அதனால் ஜூபியும் வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லது தான் என்னோட கருத்து. ஏன்னா சின்ன சின்ன அமௌண்ட்டை போட்டு நீங்கள் ஃப்ரீ என்ட்ரியில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு பெரிய அமௌண்ட்டை போடாதீங்க, அதுதான் என்னோட கருத்து. பெரிய அமௌண்ட்டை போட்டு இழந்தால் நாங்கள் பொறுப்பு இல்லை. இதை பற்றி உங்களோட கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் கம்முங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.